வணக்கம். கப்பலில் ஒர்க்குக்கு வந்தேன். வந்து ஒரு 4 நாள் ஆகுது. இன்ஜின் ஒர்க் அப்படியே போயிட்டுருக்கு. ஷிப்புடைய இன்ஜின் ஒர்க்குங்கிறதுனால ஷிப் வந்து ஆங்கர், அதாவது நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆங்கர் நம்ம நங்கூரம் போட்டிருக்கும் போடலாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. நான் வந்து 3rd ஃப்ளோரில் நிற்கேன். இதுக்கு மேலேயும் ஒரு ஃப்ளோர் இருக்குது. அதுதான் கேப்டன் இருக்கக்கூடிய ஃப்ளோரு. ஆமாம், நம்ம இப்போ 3rd ஃப்ளோரில் இருக்கோம். இது இந்த கிரெயின் இருக்கு, இது 2nd ஃப்ளோரு, அது ஃபஸ்ட்டு. அதுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இன்ஜின் இருக்கும். ஆமாம், நம்ம இன்ஜின் ஒர்க்குக்கு தான் வந்தோம். ஒர்க்கு ஹெவியாக போயிட்டுருக்கு. இப்போ மணி 10 மணிக்கு அப்படியே வந்தேன். சரி, கொஞ்சம் வீடியோஸ் எடுப்போம். ஆமாம், முதல் முறையாக இன்ஜினில் வேலைக்கு வந்திருக்கு. லைவ் போடலான்னு பார்த்தேன், நெட்வொர்க்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளோ ஹைட்டில் ஏறி இருந்தாலும் ஷிப் வந்து கடலுக்கு உள்ளே ஹார்பர்லேருந்து ஒரு 10-50 கிலோமீட்டர் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே நிற்கிறதுனால டவர் சரியாக இல்லை. அங்கங்கே லைட்டாக தெரியுதா, நிறையா ஷிப்பை வந்து நிறுத்தி போட்டிருக்காங்க. ஆமாம், ஒரு ஷிப்பு ஒரு பர்பஸுக்கு நிறுத்தி கிடக்கும். காலையில் பார்த்தா ஒன்று ஒன்றா கிளம்பிடும். ஆமாம், வேறு என்ன, வேறு இந்த பக்கம் ஒரு பேசஞ்சர் ஷிப்பு அது இதுன்னு நிறைய ஷிப்பு அப்படி நிற்கு. நம்ம இப்போ தானே வேலைக்கு வந்திருக்கோம், அதனால் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு, சரி வேடிக்கை பார்த்ததோட ஒரு வீடியோவும் எடுத்து போடுவோம் சேனலில். நம்மளே ஒரு 5 மாதம் கழித்து திருப்பி பார்க்கலாம். பார்த்தா அது ஒரு மெமரிஸாக இருக்குமேனு வீடியோ எடுத்தாச்சு. ஆமாம், அங்கே பாருங்கள், எல்லாம் வரிசையாக லைட்டாக தெரியுதுல்ல, எல்லாம் ஷிப்பு தான். ஆமாம், எப்படி ரோட்டில் காரு போனால் லைட்டாக தெரியுமோ, அதே போல் கடலுக்குள்ளே அங்கங்கே லைட்டாக தெரியுதுன்னா ஏதோ ஷிப் வந்துக்கிட்டு இருக்கு, அல்லது நிறுத்தி போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட வேண்டியதான். இதுதான் சுற்றியும் முற்றியும் தண்ணி தான். கடலுக்கு நடுவில் வர தண்ணி இல்லாமல் என்ன இருக்குன்னா, ஆமாம், புது அனுபவம். காலையிலே எழும்புனதும் வெளியே எட்டி பார்த்தா தண்ணி தான். ஆமாம், நைட்டுலாம் முதல் நாள்லாம் தூக்கமே வரல. அப்படியே ஏதோ என்னமோ ஆடிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்க அப்படின்னு லைட்டாக அலைக்கி அப்படியே அங்கே இங்கேயும் லேசாக ஷேக் ஆகுது. ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு பேசுதாங்க, கீழே உட்காந்துருக்காங்க. காற்று செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம், வேறு என்ன, வேறு ஒர்க்கு பிஸியாக போயிட்டுருக்கா, அதனால் வீடியோஸ் ஒன்றும் போட முடியல. ஏதாவது ஷார்ட்ஸு சின்னது போட்டு விட்றேன் சேனலில். ஆமாம், வேறு என்ன,